ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம சூர்யா மகா கிட்ட காதல சொல்லணும். காதல சொல்றதுக்கு பதிலா பயங்கரமா அலப்பறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மகாவ கூட்டிக்கிட்டு ஒரு வேன்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ மகாவ கடத்தி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே ரோடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாவ வீட்டுக்கு விடாம. இந்த பக்கம் வீட்டையே ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதுக்காக வேலைய வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. "ஏம்பா மகாகிட்ட காதல சொல்லணும்னா தனியா கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே! இப்படிதான் வூட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கு மத்தியிலயும் சொல்லுவியா?" அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா சீரியல் அப்படிங்கிறதுனால பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா தேவிக்கு புடிக்கவே இல்ல. வேற வழி இல்ல இல்லையா? ஸோ நம்மளும் இதுல சேர்ந்துக்கிட்டு இதுல எதுவும் செய்யலன்னா, நம்ம பேர் தானே கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால, வேண்டா வெறுப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா தேவியும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்கள பாரு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூஸ் போட்டு குடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல, ஜூஸ்ல பேதி மாத்திரைய கலந்து கொண்டு போய் குடுத்துரலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஸோ மாத்திரைய கலந்துட்டு வந்து டம்ளர் எடுக்கலாம்னு போற நேரத்துல, இந்த ஜூஸ எல்லாத்தையும் எடுத்து நம்ம கௌதம் குடிச்சர்றாப்ல. இப்ப சித்ரா தேவி பார்த்துட்டு, "ஏன்டா அத குடிச்ச? அதுல பேதி மாத்திரை கலந்திருக்குமேடா" அப்படின்னு சொன்னது தான், உடனே பாத்ரூம் ஓடிர்றாப்ல நம்ம கௌதம். நைட் ஆனதுக்கப்புறம் நம்ம மகாவ எல்லாரும் கூட்டிட்டு வந்துர்றாங்க. மகாவுக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. "என்ன இப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாதிரி. மகா கண்ண வேறைய கட்டி கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடியில இருந்து பயங்கரமா கலர் கலரா லைட்லாம் எரியுது. உடனே கண்கட்ட அவுத்து விட்டு பார்க்க சொல்றாங்க. மகாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மகாவ வீட்டுக்குள்ளாரையும் கொண்டு போய் விட்டுட்டு, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா, பிரபா எல்லாருமே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ராஜலட்சுமி தான் வந்து முதலா மகா கிட்ட கிஃப்ட் குடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.